ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து 5 வகையான கீரை ரெசிபீஸை பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை, சிறுகீரை வச்சு ஒரு 5 டிஷ்ஷை நான் செஞ்சுருக்கேன். முருங்கைக்கீரையில் ஒரு சூப்பும் பொரியலும் பண்ணியிருக்கேன். அப்புறம் சிறுகீரையில் குழம்பு, மசியல், அப்புறம் கொஞ்சம் கடைஞ்சிருக்கேன். இப்போ இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு நம்ம இம்யூன் சிஸ்டத்தை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிக்கணும். அதுக்காக இந்த மாதிரி கீரை வகைகளை வாரத்தில் 2 தடவை சாப்பிட்றது கொஞ்சம் நல்லது தான். அதுலேயும் குறிப்பாக முருங்கைக்கீரை சாப்பிட்றது நல்லது, அதனால் சேர்த்துக்கோங்க. சரி, அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? முதல் கீரையை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம முருங்கைக்கீரை சூப் தான் செய்ய போகிறோம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஜீரகத்தை போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறமா 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 பல்லு பூண்டு நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதை விட ரொம்ப கம்மியாக இஞ்சி ரொம்ப பொடியாக நறுக்கியது சேர்த்துக்கோங்க. இஞ்சி நிறைய சேர்த்துக்க வேண்டாம், ஏன்னா இஞ்சி ரொம்ப வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். அப்புறம் 1 வெங்காயம் பொடியாக நறுக்கியது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் 1 தக்காளி நல்லா நறுக்கியது. தக்காளி சேர்த்ததும் உப்பு போட்டுக்கோங்க, தேவைக்கேற்ப உப்பு. கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதும் கீரையை சேர்த்துக்கோங்க. ஒரு 3 கப்பு கீரை. நம்ம முருங்கைக்கீரை சூப் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் 3 கப்பு முருங்கைக்கீரை அதோட சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த கீரை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்துக்கணும். உங்களுக்கு சூப் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் மிளகுத்தூளை சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் சேர்க்கலைனாலும் நல்லா தான் இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் துருவிய தேங்காய் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் இப்போ போடலை, ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிப்பியாக முருங்கைக்கீரை சூப் ரெடி பண்ணிட்டோம். இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே சுவையாக இருக்கும். ஹெல்த்துக்கும் நல்லது. ஃபுல்லாக அயன் சத்து இதில் நிறைஞ்சி இருக்குது. கொஞ்சம் நெய்யை ஊற்றி கீரை சூப்பு சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அடுத்த ரெசிபி சிறுகீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி 1 நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. 1 நறுக்கிய தக்காளி, 1 நறுக்கிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நல்லா வாஷ் பண்ண சிறுகீரையை ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் முழு கீரைக்கட்டையை யூஸ் பண்ணிக்கலாம். குழம்புங்கிறதால எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி குவான்டிட்டி நிறைய தேவைப்படும், அதனால் ஃபுல்லாக கீரையை யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1/2 மூடி தேங்காய் அரைச்சி அதோட விழுதையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த டிஷ்ஷு முடிஞ்சிருச்சு. தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துட்டோம். இப்போது கீரை வேகிற வரைக்கும் சிம்மில் வச்சுக்கணும். சிறுகீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், அல்லது தோசை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் எடுக்கலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு. அடுத்து சிறுகீரை கடையிறது எப்படின்னு பார்க்கலாம். 1 கப்பு பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட 1 நறுக்கிய வெங்காயம், அப்புறம் 4-5 பல்லு பூண்டு,
4 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி நறுக்கியது. நெக்ஸ்ட்டு சிறுகீரையை ஆட் பண்ணிடலாம். நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு முழு கீரை கட்டை கூட சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 விசில் விடணும். 4 விசிலுக்கு அப்புறம் மத்து இருந்தால் எடுத்து கடைஞ்சிக்கோங்க. இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு 2 தடவை பல்ஸ் மோடில் அடிச்சுக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அடிக்க வேண்டாம், லைட்டாக அடிச்சுக்கிட்டா போதும். ரொம்ப ஜூஸியாக அடிச்சிடாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அடிச்சுக்கோங்க. மத்தில் கடைஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நல்லாவே இருக்கும். அடுத்து ஒரு கடாயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, சிகப்பு மிளகாய் போட்டு தாளிச்சுக்கோங்க. சிறுகீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்தில் நெய்யை ஊற்றி சாப்பிடலாம். அடுத்து முருங்கைக்கீரை பொரியல் பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெயை விட்டுக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு கடுகு பொரிஞ்சதும் சிகப்பு மிளகாயை சேர்த்துக்கோங்க. ஒரு நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியதும் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு சேர்க்கணுன்னு இருந்தால் கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 கப்பு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா கீரையே தண்ணி விடும். இந்த கீரைக்கு நிறைய தேங்காய் துருவி போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. கீரை நல்லா வதங்கியதும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கடைசி டிஷ்ஷாக சிறுகீரை மசியல் ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் கொஞ்சம் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 6 பூண்டு சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி கொஞ்சம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இதோட சிறுகீரையை சேர்த்துக்கோங்க. இதுக்கும் முழு கீரைக்கட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கீரை நல்லா வதங்கியதும் மிக்ஸி ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடலாம். அரைச்ச கீரை விழுதையும் கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி சேர்த்துருக்கேன். அது சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். சிறுகீரை மசியலும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, 5 வகை கீரை ரெசிபீஸ் பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெசிபீஸை ஷேர் பண்ணுங்கள்.